மீண்டுமாக உங்கள் மத்தியில் வந்து ஞாயிறு ஆராதனை நடத்தவும் உங்கள் மத்தியில் தேவ செய்தியை அளிப்பதற்கு தேவன் அளின கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மட்டுமாக சபை மக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு டெஸ்டிமனி மாதிரி கூட சொல்லலாம். முன்னாடி நான் காஞ்சிக்கையில் சர்ச் ஒர்க்கராக அப்பாயின்ட் பண்ணும்போது நான் இங்கே தான் வந்து பணி தொடருவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு எண்ணம். அப்படி இருக்கும்போது இந்த சிஎஸ்சி நம்ம தென்னிந்திய திருச்சபைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலுமினாக் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பின் அடிப்படையிலே நம்ம செய்திகள் கொடுக்கலாம். அது அந்தந்த ஆயர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்றாற் போல நம்ம பாடல்களை பாடுவது அந்த மாதிரியான காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு எனக்கு என்னன்னா, நான் இறையியல் படிக்கும் போது இந்த மாற்றுத்திறன் உள்ள நண்பர்கள் பற்றிய ஒரு ஞாயிறு அனுசரிப்பாங்க. அதாவது இந்திய லெவல்ல வந்து அந்த மாற்றுத்திறன் உள்ள நண்பர்களின் வாழ்வை மையமாக வைத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த வழிபாடானது மேற்கொள்வார்கள். அந்தபடி நம்ம சிஎஸ்சியில் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அலுமினாக்கில் அக்டோபர் 12 அப்படி இருந்துச்சு. அக்டோபர் 12 வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களின் வாழ்வை மையமாக வைத்து அந்த ஆராதனை முறைமை வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்போ நான் அது எந்த சண்டே வருதுன்னு நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஐயா சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சண்டேவும் ஃபோர்த் சண்டேவும் வந்து காஞ்சிக்கையில் வர மாதிரி இருக்கும் அப்படியுமே சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி. அப்போது அக்டோபர் 12 எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சண்டே வருது. ஸோ அப்போ நம்ம அங்கே தான் போவோம் அப்படின்னு சொல்லி நான் அப்போவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். கடவுளுக்கு நன்றி செலுத்தினேன். நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம சொல்லும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அவங்களுக்கு வந்து ஒரு கல்வி நம்ம கொடுக்குறோம். இன்றைய ஆராதனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. நம்ம வந்து இன்னைக்கு ட்ரிபிள் கோர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். என்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். ட்ரிபிள்இன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ட்ரிபிள்இ, அந்த ட்ரிபிள்இனா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம மையமாக வைத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்படி அக்டோபர் 12 இந்த மாற்றுத்திறன் நண்பர்களின் வாழ்வை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறேன்னு சொல்லும் போது நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட்ரேட் எல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணும்போது சித்தோடுக்கு வந்து போட்டாங்க. சித்தோடுக்கு போட்டதுக்கப்புறம் சரி நம்ம அங்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு கடவுளுடைய அனாதி தீர்மானம் பாருங்களேன். எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழித்திருக்கிறார், எவர்களை அழித்திருக்காரோ அவளை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கிறோ அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த மாதிரி நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நம்ம ஒன்று நினைத்தோம். நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம வந்து ஒரு சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அது இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்க சமயத்தில் எனக்கு வந்து கடவுளுடைய பெரிதான கிருபையில் அந்த அருட்பொழிவு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் பெற்றுச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் ஆயர் அவர்களே வந்து ஃபோன் பண்ணி சொன்னாரு, இந்த வாரம் வந்து நீ காஞ்சிக்கையில் போயிரு அப்படின்னு சொன்னாரு. வந்து பாதியில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மிக்க சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு திரும்ப கிடைச்சிது. உங்கள் மத்தியில் இந்த மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களின் வாழ்வை மையமாக வைத்து சிந்திக்க இருக்கிறோம் அந்த தலைப்புகளை தியானிப்பதற்காக உங்கள் மத்தியில் வருவது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதை நான் நினைத்து நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, இப்பொழுது கூடாத உங்கள் வார்த்தையை கேட்க நான் கூடி வந்திருக்கிறோம். சுவாமி, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எந்தவித தடையும் வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவிலே கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிற அந்த தலைப்பு என்னவென்றால், மாற்றுத்திறன் நண்பர்களின் ஞாயிறு, கருணையிலும் கௌரவத்திலும் சேர்ந்து நடப்போம். மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களின் ஞாயிறு, கருணையிலும் கௌரவத்திலும் சேர்ந்து நடப்போம் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு. அதன் அடிப்படையில் நம்ம வாசிக்க கேட்ட அந்த வேத பாடங்கள் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா 14ஆம் அதிகாரம், அதை மையமாக வைத்து நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அதுக்கு போவதுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு முன்னுரை. என்ன ஒரு முன்னுரைனா, நம்ம 2011 எடுத்த சென்சஸ் 26.8 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 26.8 மில்லியன் மக்கள் மாற்றுத்திறன் கொண்ட ஒரு நபர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம இந்திய ஜனத்தொகையில் அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.21%. நம்ம தோராயமாக வைக்கணும்னா 2.2% வந்து இந்திய ஜனத்தொகையில்
அவ்வளோ பேர் வந்து மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களாக நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் 2.4% வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாகவும் 2.0 2% வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கிறத நான் வந்து பார்க்குறோம். இப்படி வந்து சென்சஸ் வந்து 2011 இப்போது அதிகரிச்சிருக்கலாம், அப்படி ஒரு கணக்கு இருக்கலாம். அது எதுக்கு சென்சஸ் இருக்குது, அதனால் அதை பற்றியான விவரங்கள் நம்மளுக்கு கிடைக்கல. இப்போது அதில் என்னென்ன மாற்றுத்திறன்களாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சது தான். பார்வை மாற்றுத்திறன், காது கேட்காத மாற்றுத்திறன் இருக்குது, வாய் பேச முடியாத மாற்றுத்திறன் இருக்குது, நடக்க முடியாத மாற்றுத்திறன் இருக்கிறது, அப்புறம் மனநலம் கூடிய மாற்றுத்திறன் இருக்குது, அப்புறம் எல்லாம் கலந்து நிறையா மல்டிபிள் மாற்றுத்திறனும் ஒரு நபருக்குள்ளே இருக்கிறத நான் வந்து பார்க்குறோம். இப்படிப்பட்ட நபர்கள் எங்கே வாழ்கிறாங்க? நம்ம மத்தியில் தான் வாழ்கிறாங்க. நம்ம மத்தியில், நம்ம கூட, நம்ம வேலை செய்கிற இடங்களில், நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி மக்கள் வாழ்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இவர்களை நம்ம வந்து கருணையோடு பார்க்குறோமா இல்லை கௌரவமாக பார்க்குறோமா? அந்த எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறதா? கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? அவங்க நம்ம தாழ்த்தப்பட்டு பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க நம்ம அறிக்கைப்படுகிறோம். நமக்கு சிந்திக்க கொடுக்கிற தலைப்பு அவங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் கருணையோடு பார்க்க வேண்டும், கௌரவமாக பார்க்க வேண்டும். அதுதான் வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படியான தலைப்பு. அதில் நான் வந்து இந்த இறையியல் படித்து கொண்டு இருக்கும்போது இந்த கடைசி ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு நூல் எழுதணும், தீசிஸ் எழுதணும். ஆய்வு நூல்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 10,000 வாக்கியங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் வந்து எழுத வேண்டும். அதை நான் வந்து எழுதினேன். 10,000 வாக்கியங்கள் அடங்கிய ஒரு புத்தகங்கள் எழுதினேன். 10,000ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டு, அது தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எடுத்த அந்த ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறன் உள்ள நண்பர்களை ஒரு பொருளாக பார்க்கிறார்கள் சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த தலைப்பின் கீழே நான் வந்து அந்த ஆய்வு நூல் எழுதினேன். அந்த தீசிஸ் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் பீப்புள் வித் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ், அதாவது நடக்க இயலாத நபர்களை ஒரு பொருளாக பார்ப்பது, அது மையமாக வைத்து அந்த ஆய்வு நூலை நான் எழுதினேன். இந்த ஆய்வு நூலுடைய என்னுடைய மொத்த வார்த்தை தொகை எவ்வளோ போயிடுச்சுன்னா 16,000 வேர்ட்ஸ் போயிடுச்சு. என்னுடைய லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வார்த்தை தான். அது மேலே போச்சுன்னா மார்க் கம்மி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்னோட வார்த்தை தொகை வந்து பார்த்தீங்கன்னா 16,000 வார்த்தை போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அது ஃபேக்கல்டிஸ் ஆசிரியர்களாக பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த ஒரு செக்டர் வந்து அவ்வளோ வார்த்தைகள் போகக்கூடியது தான், ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்களை கொடுத்து எனக்கு வந்து தேர்ச்சி பெற வைத்தார்கள். அதில் நான் வந்து வைத்திருக்க அந்த மையப்பொருள் என்ன சொன்னாங்க? நடக்க இயலாத மக்களை ஒரு பொருளாக பார்ப்பது, நடக்க இயலாத மக்களை ஒரு பொருளாக பார்ப்பது. உங்களுக்கு புரியும் வகையில் சொல்லணும்னா, இப்போ நம்ம மியூசியத்துக்கு போனால் பார்க்குறோம் இல்லைங்களா, பொருட்களெல்லாம் பார்க்குறோம், ஸ்டாச்சூஸ் பார்க்குறோம், சில பழங்காலத்து பொருட்களை பார்க்கும்போது நாம் அதை எப்படி பார்க்குறோங்க? கூர்ந்து அதே நம்ம உற்று நோக்கி பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி தான் நம்ம இந்திய சமுதாயத்தில், குறிப்பாக தமிழ் சமுதாயத்தில் ஒரு மாற்றுத்திறன் வாய்ந்த நபர்களை மக்கள் அப்படிதான் பார்க்கிறார்கள். இப்போ எனக்கு அந்த தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது வெளியே போகிறக்கே பயமாக இருக்கும். அது குறிப்பாக சின்ன குழந்தைகள் மத்தியில் போகிறக்கே பயமாக இருக்கும். ஏன் பயமாக இருக்குன்னா, அவங்க பார்க்குற பார்வை, அந்த பார்வை வந்து அப்படியே ஒருத்தரை போட்டு உள்ள குத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கிறது? மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களிடம் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை போய் பாருங்கள். அதில் வந்து நான் கொரோனா சமயத்தில் இந்த மாதிரி மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களை நான் வந்து இன்டர்வியூ பண்ணி அவர்கள் வந்து பல்வேறு துறைகளில் சிறந்து இருக்காங்க. அவங்கள பற்றி நான் பேசியிருப்பேன், சில வீடியோகள் நான் பேசியிருப்பேன். ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்வியூ எடுத்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் நாங்கள் மேலே வராது காரணம் மக்களுடைய பார்வை. அவங்கள் மேலே ஒரு மாதிரி ஏதோ அரிய வகை பொருளை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க, ஏதோ மியூசியத்தில் இருக்கிற மாதிரியே என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. நம்ம மக்களுடைய குணம், அது குணம்னு சொல்ல முடியாது, அது அவங்க வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எப்படியோ ஒரு என்னோட நான் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் போட்டு இப்போ நான் வரேன், இப்போ செப்பல் போடுறதுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது இதே இந்த காலில் போட்டிருக்க அந்த கேலிப்பை நான் போட்டு வெளியே போகும்போது எல்லாரும் அந்த செப்பலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது எனக்கு வெளியே வரைக்கே பயமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன், ஷூக்கு மாற்றிட்டேன். ஷூ போட ஆரம்பிச்சிட்டேன். ஷூ போட்டால் அது ஃபுல்லாக கவர் ஆயிரும், அது நார்மலான கால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி
மற்றவர்கள் வாழ்வை வைத்து எங்கள் வாழ்வை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், நாங்கள் மாற்றிக்கிறோம். ஆனால் மற்றவங்க மாற மாட்டேங்கிறாங்க. அதுதான் அதனுடைய கருப்பொருள். இப்போ புரிஞ்சுங்களா? அதாவது மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களை எப்படி பார்க்குறாங்க? ஒரு பொருளாக பார்க்கிறார்கள். அதுக்கு மாறாக அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு சாதாரண மனிதர்களாக. அவங்களுக்கு குறைபாடுகள் இருக்கிறது, அது உண்மைதான். அந்த குறைபாடுகள் மத்தியில் அவர்கள் ஏதோ ஒரு வேற்று கிரகத்திலிருந்து வந்த மாதிரியோ ஒரு பழங்காலத்து பொருள் மாதிரியோ பார்ப்பதை என்ன பண்ண வேண்டுங்க? தவிர்த்தல் வேண்டும். நம்மளுடைய சபையில் இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களை பார்க்குறீங்களோ அவங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி பார்க்கக்கூடாது. பார்க்க மாட்டோம் அதில்லைங்க. இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கலாம். அவங்களை அன்போடு பாருங்க. உங்களால் முடிந்தால் நீங்கள் போய் உதவி செய்யுங்க. முடியலவென்றால் நீங்கள் போய் கேட்கலாம், உங்களுக்கு வந்து உதவி வேணுங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கேட்கலாம். கேட்டுட்டு அவங்க வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உதவி பண்ணலாம், வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் விட்டுடலாம். நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. ஒரு கண்காட்சி பொருளாக பார்ப்பதை அவங்க விரும்ப மாட்டார்கள். இதை நாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லிக் கொடுப்போம். நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்களாகி நம்ம தான் என்ன பண்ணுங்க? நம்ம பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும். அவங்களை அன்போடு பார்ப்பது. என்கிட்ட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட பேசவே மாட்டாங்க. குறிப்பாக பெண்கள் யாருமே வந்து என்கிட்ட பேசவே மாட்டாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராக பொருளாக. என்கிட்ட ஸ்கூட்டி இருக்குது, ட்ரை வீலர் இருக்குது. நான் வந்து காலேஜில் பிஎஸ்சி டெக்கில் கோயம்புத்தூரில் படிக்கும் போது சரி, பூனேயில் இறையியல் கல்வியில் படிக்கும் போது சரி, என்கிட்ட ஸ்கூட்டி இருக்கிற காரணத்துக்காகவே நிறைய பேர் பழகினாங்க. ஏன்னா நடந்து போக முடியாது, ரோடை கிராஸ் பண்ணி போக முடியாது. பூனேயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரி வந்து ஒரு மலை பிரதேசம். அந்த மலையில் ஏரியெல்லாம் போகணும். ஸோ அப்படி போக முடியாத சமயத்தில் எனக்கு அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகவே என்கிட்ட சில மக்கள்லாம் பழகினாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க எப்படி பழகினாலும் சரி, நான் என்ன தான் பண்ணுவேன்? அவங்கள அன்பு செலுத்துவேன். ஏன்னா எனக்குள்ளே யார் இருக்காங்க? இயேசு கிறிஸ்து எங்களும் இருக்கிறார். நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். அவரை வந்து என்ன பண்ணுங்க? மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு சபையாக ஒரு தீர்மானம் இருப்போம். முதலாவது இருக்கிற தீர்மானம் என்னங்க? மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களை ஒரு பொருளாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அவங்க ஒன்றும் கண்காட்சிக்கு வரல, அவங்க ஒன்றும் வேற்றுத்திலிருந்து வரல. அவங்களும் நம்ம மத்தியில் இருக்க மக்கள் தான். ஆனால் சில குறைபாடுகள் இருக்கிறது. அந்த குறைபாடுகள் மத்தியிலே அவங்களை அரவணைத்து கௌரவப்படுத்தி அன்பு செலுத்தி என்ன பண்ணுங்க? நம்ம வாழ பழகி கொள்ள வேண்டும். அதை நம்ம வந்து என்ன பண்ணுங்க? நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லித்தர நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதுதான் நான் வந்து எழுதினேன் அந்த ஆய்வு நூலை பற்றியான இது. உங்களுக்கு வேணும்னா நான் சொல்லுங்கள். நான் ஆங்கிலத்தில் இருக்கோம், அது வந்து சாஃப்ட் காப்பி இருக்குது. அதை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். 5 நபர்கள்கிட்ட வந்து நான் வந்து இன்டர்வியூ எடுத்தேன். இந்த பொருளாக பார்ப்பதை பற்றி 5 நபர்கள்கிட்ட இன்டர்வியூ எடுத்தேன். அவங்களும் வந்து இந்த மாற்றுத்திறன் வாய்ந்த ஒரு நபர்கள் தான். அவங்களும் இறையியல் படித்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்காக பல்வேறு துறைகளில் இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். இங்கே நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ட்ரிபிள் இ பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரிபிள் இ கோர்ஸ் பற்றி படிக்க போகிறோம்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட்டு இ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் எம்ப்ரேஸ். ஈக்குவாலிட்டி அண்ட் எம்ப்ரேஸ் அப்படின்னா சமத்துவம் மற்றும் அரவணைக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும். அரவணைப்பவர்களாக இருக்க வேண்டும். சமத்துவம் மற்றும் அரவணைப்பவர்களாக இருத்தல் வேண்டும். எப்படின்னா 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வசனம் யாராச்சும் படிங்க. இப்போ உங்களுக்கு இந்த வசனத்தோட பின்னணி தெரியும். சவுலும் யோனத்தானும் போரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போகும்போது தாவீது ராஜா வந்து கேட்குறாரு. ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா, வரலாற்று சிறப்புமிக்க பார்த்தோம்னா, ஒரு அரசன் அவனுடைய எதிராளியே என்ன பண்ணுவாங்க? மொத்தமாக என்ன பண்ணிடுவான்? ஃபுல்லாக அழிச்சிட்டு அவன் வந்து மொத்தமாக கையெடுக்கிறத பார்ப்போம். இப்போது தாவீது கேட்குறாரு, யாராச்சும் மீதி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒருத்தர் சொல்கிறாரு, 2வது வசனம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுலுடைய வீட்டு வேலைக்காரர் வந்து ஒருத்தர் வருகிறார், சீபான்னு சொல்லி 2வது நபர் வருகிறார். முதலாவது யார் வராங்க? தாவீது ராஜா வருகிறார். அடுத்து சீபா அப்படிங்கிற சொல்லி அவர் வராரு. அவர் வந்து தாவீது கிட்ட வந்து சொல்றாரு, 3வது வசனம்,
இப்போ யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கிறத தாவீது ராஜாவுக்கு தெரிய வருது. அது வரைக்கும் தெரியாம இருக்கு. இப்போ 2 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த மூடத்தனம் எப்படி வந்தது, அவனால் எப்படி நடக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது தெளிவா போட்டிருக்கு. அந்த தாதி அவங்க சவுலும் யோனத்தானும் இறந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எப்படியாவது தப்பித்து ஓட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாதி எடுத்துக்கொண்டு போகும்போது கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுனால என்ன ஆயிடுறாங்க, முடவன் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். ஸோ இப்படி தாவீதுக்கு அந்த இந்த மாதிரி யோனத்தானுடைய வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறாரு. அதுதான் மேவி போசத். மேவி போசத்தை பற்றி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரை கூட்டு வர சொல்றாரு. 6வது வசனம், தாவீதுடைய நெருங்கிய நண்பனான யோனத்தானுடைய மகனின் நிலைமையை பற்றி அறியாத ஒரு நபர், நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் அவனுடைய பையனுடைய நிலைமையை பற்றி அறியாத அந்த தாவீது ராஜா அவனை பார்த்து ஆச்சரியப்படல, எதுவுமே தயங்கலை. அவன் என்ன பண்றாரு, ராஜா சொல்லுகிற மேவி போசத்தே ஒரு பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு ராஜாவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்தை சொல்றாரு. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். சாதாரண எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மேவி போசத்தை என்ன பண்றாரு, ராஜாவாகிய தாவீது அவன் மேல இரக்கம் காமிக்கிறார். அவன் நினைச்சிருந்தா மொத்தமா அவங்க குடும்பத்தை மொத்தமா அழிச்சிட்டு அவர் அவருடைய அரியணையை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த ஒரு மனிதன நிமித்தம், மேவி போசத்தி நிமித்தம் அவனுடைய குறைபாடுகளை அவர் பெருசா எண்ணாமல் என்ன சொல்றாரு, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ராஜாவுடைய பந்தியில யார் உட்கார்றாங்க, சமுதாயத்தால் நிந்திக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட யாரும் கண்டு கொள்ளாத ஒரு மனிதனை என்ன பண்றாரு ராஜா, அவனுடைய பந்தியில என்ன பண்றாருங்க, உட்கார வைக்கிறத பார்க்கிறோம். சரிக்கு சமமா ஒரு இளவரசர் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அப்படி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா கேட்டுக்கொள்கிறார். 10வது வசனம் பாருங்க. பதினொன்றாவது வருஷத்துல நம்ம பார்க்குறோம், 10வது வசனம் விட்டுருங்க. 11வது வருஷத்தில் ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவி போசேத்து என் பந்தியிலே அசனம் பண்ணுவான். ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் ஒரு ராஜா. சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு நபரை ஒரு சமநிலையில ஏற்படுத்துறாரு. அவருக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, இளவரசர் ஆறுவதற்கான எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இந்த உடல் குறைபாடு உள்ள மனிதர்கள் எல்லாம் அந்த போருக்கெல்லாம் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போது வாழ்க்கையை என்ன பண்றாரு, ஒரு தலைகீழாக மாத்துறாரு. யார் மாத்துறாருங்க, தாவீது ராஜா மாத்துகிறார். ஏன் மாத்துறாருன்னா, தாவீது ராஜாக்கு தெரியும் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. சவுலுக்கு எதிராக அவருக்கு நிறைய நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சது இல்லைங்களா, சவுலை அப்படி மரணத்துக்கு உள்ளாக நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனா தாவீது ராஜா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 6வது வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதன் மேலே என் கை போடுவதுன்னு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவருக்கு அந்த வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள், 2-3 வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனால் அப்போவே என்ன பண்ணுறாரு, தாவீது ராஜா பொறுமையோட காத்திருக்கிறத பார்க்குறோம். அந்த எண்ணம் எப்போ வரும்னா, நம்ம கடவுளுக்குள்ளாக இருக்கும்போது. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம். தாவீது ராஜா கர்த்தரை தன் மேய்ப்பராக கொண்டு இருக்கிறார். நம்ம யாரை மேய்ப்பராக கொண்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நம்ம மெய்ப்பராக கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்ம உலகத்தில் இருக்கிற வேறு சில மனிதர்களை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே நம்ம தெய்வமாக மெய்ப்பராக கொண்டிருப்போமானால், மாதிரி ஒதுக்கப்பட்டிருக்க மக்கள், மாற்றுத்திறன் வாய்ந்த நம் மக்களை நம்ம என்ன பண்ணுவோம், சமநிலையில பார்ப்போம். அவங்களை என்ன பண்ணுவோம், நம்ம அரவணைத்து சேர்த்து கொள்கிற மக்களாக இருக்கிறோம். யாருமே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இந்த சமுதாயத்துல.
எந்த இடத்துலையும் வந்து போனீங்கன்னா நம்ம சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த ஆய்வு நூல் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது நான் சொன்ன காரியம் என்னங்க, அவங்க வந்து ஒரு பொருளாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இரண்டாவது, நம்ம இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வந்து பொருளாக பார்க்கப்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவது காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம வீடு கட்டுறோம், சர்ச்சு கட்டுறோம், சர்ச்சே நம்ம கட்டுறோம்னு வைங்களேன். இப்போ சர்ச்சு கட்டும் போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் ஏற்றால் போல நம்ம வந்து வடிவமைக்கிறோமா, நம்மளுடைய இடங்களை எல்லாரும் வந்து அதை வந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இப்போ சப்போஸ் ஒரு மாற்றுத்திறன் வாய்ந்த நபர் வந்து ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாருன்னா அவனால் நம்ம ஆலயத்துக்கு வர முடியுமா, அவனால் தனியாக அவனால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அந்த ஸ்டெப்போட சைஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன அங்கமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். நம்ம ஸ்டெப்ஸ் இந்த பக்கம் சைடில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டெப்ஸோட சைஸை நீங்கள் யாராச்சும் அதை பார்த்துருக்கீங்களா, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா உங்களால் வந்து அது இயல முடியும், உங்களால் வந்து அது போக முடியும். ஆனால் போக முடியாத எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் நான் வந்து ஒவ்வொரு ஏறும் போது நான் யோசிப்பேன், எப்படி இந்த இன்ஜினியர் இப்படி கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டெப் சைஸ் இவ்வளோ இருக்கும், அடுத்த ஸ்டெப் சைஸ் இவ்வளோ பெருசு இருக்கும், அடுத்தது இவ்வளோ சின்னது இருக்கும். அந்த ஸ்டெப்போடைய அளவு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். அது ஏறுறது வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காரியம். அதே போல் நம்மளுடைய இது நம்ம ஆலயத்தையும் நான் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன், நான் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இது நம்ம ஃபியூச்சரில் வந்து மாற்றிக்கொள்வதற்கான ஒரு காரியத்துக்காக. நம்ம முன்னாடி நம்ம வாசல் படி இருக்குது, அதில் வந்து கைப்பிடி வச்சுருக்கோம். ஆனால் அந்த கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. அதில் வந்து மேலே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு அதில் ஒரு கைப்பிடி மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக வயசானவங்களுக்கு உதவியாக இருக்கும், மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்கள் ஏறி வரக்கும் அது எந்த நிலைமாக இருக்குங்க, உதவியாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்டருக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா முன்னாடி அது கம்யூனியன் இருக்க வரும்போது வயசானவங்க பிடிச்சி ஏறி வரலாம். அந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம யோசிச்சு பார்க்க அழைக்கப்படும். கவுந்தப்பாடி ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுந்தப்பாடி ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்க சர்ச் வந்து மேலே இருக்குது, கீழே மண்டபம் இருக்குது. ஆனால் அவங்க பண்ண ஒரு நல்ல காரியம் என்னங்க, லிஃப்ட் வச்சுருக்காங்க. அப்போது வயசானவங்களும் உள்ள வரலாம், மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களும் உள்ள வரலாம், வீல் சேரில் இருக்கவங்களும் உள்ள வரலாம். ஸோ அப்படி நம்ம யோசித்து நம்ம வந்து கட்ட நம்ம அழைக்கப்படுகிறோம். இப்படி தான் நம்ம வந்து அரவணைக்க முடியும். இப்படி தாவீது ராஜா வந்து தனக்கு நிகரே இல்லாத எதுக்கும் நிந்திக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த ஒரு மனிதனை மேவிபோசத்தை தன்னுடைய ராஜபந்தியில் ராஜகுமாரில் ஒருவனைப் போல மேவிபோசத்து என் பந்தியில் அசனம் பண்ணுவான், அவன் உயிரோருக்கு மட்டும், அவன் சாகிற வரைக்கும் அவன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரோ அந்த அன்பு எப்படி வந்துச்சுன்னா, தாவீது ராஜா கர்த்தரை தன் மேய்ப்பராக கொண்டபடியினால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு முடிஞ்சது. அதே பிரகாரம் நம்ம ரெண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், நம்ம ஏதாச்சும் ஒரு பில்டிங் நம்ம போகும்போது நீங்களே பார்க்கலாம், நம்ம சர்ச்சு கூட இல்லை, நம்ம வெளியே வந்து பில்டிங்ஸ் நம்ம கடைக்கெல்லாம் போகும்போது அங்கே கைப்பிடிகள்லாம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்காது, கைப்பிடிகள் இருக்காது. நிறைய இடத்துல ரேம்ப் போட்டிருப்பாங்க, அந்த ஏறி போகிற மாதிரி ரேம்ப் போட்டிருப்பாங்க, ஸ்டெப்ஸ் இல்லாமல் ரேம்ப் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரேம்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் ஏறி போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ வீல் சேர் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஈரோட்டில் 4 ரோடு பக்கத்தில் ஒரு SBI பேங்க் இருக்குது. அந்த SBI பேங்க்குக்கு போகிற ஸ்டெப்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது மற்றவங்களுக்கு வயசானவங்களுக்கும் இந்த மாதிரி மாற்றுத்திறன் வாய்ந்த நபர்கள் உள்ளே போகிறதுக்கு வசதியாக ஒரு ரேம்ப் வச்சுருக்காங்க. அந்த ரேம்போட இது எப்படி தெரியுமா இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும், ஸ்டீப்பாக. அதில் யாரும் ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது, அது ஸ்கிட் அடிச்சுட்டு வேணால் வரலாம். குழந்தைங்க வந்து அதை உட்காந்து சறுக்கிட்டு அப்படியே கீழே வந்தாங்கன்னா அது சறுக்கிட்டு வரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்ம யோசிக்கணும், எல்லாருக்கும் அரவணைச்சு போகிற மாதிரி, எல்லாத்தையும் நேசித்து போகிற மாதிரி, எல்லாத்தையும் சமத்துவமாக நம்ம நினைக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். அதான் ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து கட்டுகிற காரியங்கள், நம்ம செய்கின்ற காரியங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்க வேண்டியதாக இருக்க வேண்டும். முதலாவது என்ன கற்றுக்கிட்டோங்க, மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களை நம்ம எப்படி பார்க்க வேண்டும், பொருளாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இரண்டாவது என்னதுங்க, சமத்துவம். எப்படி சமத்துவங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து இன்க்ளூசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அவர்கள் உபயோகப்படுவ விதமாக நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுங்க, நடத்த வேண்டும். அவளுக்கான வடிவமைப்புகளை நம்ம செய்ய வேண்டும். சபையாக செய்யும் போது நிறைய மாற்றுத்திறனாளி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபைக்கு வரக்கே பயப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கான போதிய வசதிகள் கிடையாது. ஸோ அந்த வசதிகள் நம்ம ஆலயத்திலேருந்து ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், நம்ம ஆலயம் வந்து நிறைய ஆலயங்களுக்கு என்னவா இருக்குங்க, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். ஸோ முதல் முடிச்சிட்டோம். முதல் வந்து என்னதுங்க, ஈக்வாலிட்டி அண்ட் எம்ப்ரேஸ். இப்போ இரண்டாவது போவோம். அது வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 32 முதல் 35 முதல். அது வந்து என்கரேஜ். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம்
32 35 வரைக்கும் இருக்கிற பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ். என்ன என்கரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு வந்து ஒரு இடத்துக்கு போகிற லீத்தா அப்படிங்கிற ஊருக்கு வந்து போகிறாரு. அங்கே போகும்போது அங்கே இருக்க மக்கள் எல்லாம் எப்படின்னா, ஒரு பரிசுத்தவான்கள் கூட்டம் அங்கே இருக்கிறது. அப்போது ஒரு 8 வருஷமா கட்டளையின் மேல் திமிழ்வாதக்குள்ளவனாய் ஐனேயா என்னும் பேருள்ள மனுஷனை அவர் என்ன பார்க்குறாரு. இப்போ நம்ம வசனம் தெளிவாக சொல்கிறது 8 வருஷம் தான் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வசனம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் சொல்லி போட்டிருக்கு. ஸோ நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் வந்து, அங்கே இருக்கவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு சபையாக இருக்கக்கூடிய மக்கள். அங்கே இருக்க மக்களில் ஒரு 8 வருஷ காலமாய் ஒரு ரீசெண்டாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஐனேயா என்பவர் வந்து திமிழ்வாதக்காரனை படுத்த படுக்கை ஆகிட்டான். அவன் நடக்க முடியாது. அப்போ நடக்க முடியாமல் இருக்கும்போது பேதுரு வந்து என்ன பண்ணுறாருங்க, அவனை பார்க்கிறார். பார்த்து என்ன சொல்றார், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். மற்றவரை நாம் ஊக்கப்படுத்துகிறது. என்கரேஜிங் அதர்ஸ், என்கரேஜிங் பீப்புள் வித் பிசிக்கல் டிசபிலிட்டிஸ், அதாவது பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறன் உள்ள நண்பர்களை நாம் வந்து ஊக்கப்படுத்துதல். எப்படி ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்மையில் ஒரு நியூஸ் படித்தேன். இங்கிலாந்து தேசத்தில் வந்து ஒரு பெண்மணி, ஒரு சின்ன பெண், அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேரில் அவங்க வாழ்க்கை இருக்கிறது. அவங்களால நடக்க முடியாது. அவங்க வீல் சேரில் அவங்க வாழ்க்கை இருக்கும்போது ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க. இங்கிலாண்டில் வந்து அந்த வசதிகள்லாம் இருக்குது. அப்படி போகும்போது நான் நினச்சது என்னென்னா, வெளிநாட்டிலையாச்சும் மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் அப்படி தான் மக்கள். அந்த மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறது, அவங்களை வந்து அவமானப்படுத்துவது, நிந்திக்கிறது, அந்த செயல்களை இங்கிலாந்து தேசத்திலே பண்ணிக்கொண்டு இப்போ அண்மையில் நடந்தது, 2024 நடந்தது. ஸோ அப்படி அந்த பெண் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போய் அந்த பசங்களாம் கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. பெண் ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெண் வந்து மனதால் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணிச்சல் இல்லாமல் போயிடுச்சு, ஒரு கரேஜ் இல்லாமல் போயிடுச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. அவங்க வந்து ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீட்டிலேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து ரூமை டோர் சாத்திட்டு உட்காந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து பேசுகிறாங்க, அது எந்த பதிலும் கிடையாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க டாக்டர் வர வைக்கிறாங்க. அந்த டாக்டர் போய் அந்த பெண் கிட்ட பேசுகிறாங்க, என்ன ஆச்சுமா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் வந்து பேசியிருக்காங்க. பேசுனதுக்கப்புறம் தான் டாக்டருக்கு புரியுது, அவங்க சுற்றி இருக்க சூழ்நிலை, அவங்க குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை, அந்த பெண் போகிற இடத்துல இருக்க சூழ்நிலை, பள்ளிக்கூடத்துக்கு போகிற சூழ்நிலை எல்லாமே இந்த பெண்ணுடைய மனதை பாதிக்கிற சூழ்நிலைகளாக இருக்கிறது. வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறது அப்பா அம்மா மத்தியில். அதனால அந்த பெண்ணுக்கு வந்து சமாதானம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கவங்கெல்லாம் அவங்களை கேலி கிண்டல் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகிறது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருகிறது. அதனால பயப்படுகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் தனியாக பேசுகிறாரு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, இந்த பொண்ணுக்கு வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க, இதில் நீங்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிகிற மாதிரி அவர் சிலதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து, நீங்கள் இப்படி இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு தடையாக இருக்கும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிலதெல்லாம் மாற்றி அமைச்சிட்டா அந்த பெண்ணோட வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படி சொல்கிறாரு. இது எல்லாமே அவங்களுக்கு புரிகிற விதமாக சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த இடத்துல மாற்றம் வருகிறது. ஊக்குவிக்கிறார். யாரை ஊக்குவிக்கிறாருங்க? இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க அப்பா அம்மாவையும் என்ன பண்ணுறாருங்க, ஊக்குவிக்கிறத பார்க்குறோம். அந்த மாறுதல் வந்ததுக்கப்புறம் அந்த பெண் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட மாற்றம் பார்க்குறா. அதே மாதிரி அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் மாற்றம் பார்க்குறா. மாற்றம் பார்த்தோன்னே என்ன ஆச்சுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு சில மாதங்களில் அந்த பெண் வந்து எந்திரிச்சு நடந்தா. அந்த பெண் வந்து என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு நடந்தா. எப்படி நடந்தா, அவர் இருக்க சூழ்நிலைகள் மாறும்போது ஊக்குவிக்கிறது மூலியமா. இங்க எப்படி வந்து பேதுரு வந்து அந்த ஐனாவை ஊக்குவித்தாரோ, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஊக்குவிக்கும் போது ஒரு நபரை அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வாழ்க்கை மாறுகிறதா பார்க்குறோம். அதான் நான் சொன்னேன், என்கரேஜிங் த பீப்புள் வித் பிசிக்கல் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறன் உள்ள நண்பர்களை ஊக்குவிக்கிறது மூலியமாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறுகிறது. நீங்க உங்க சபை அதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க என்னை ஊக்குவிச்சீங்க, நான் கடவுளுக்குள்ளாக நிற்பதற்கு காஞ்சிக்கல் சபை என்னதுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. நீங்க என்னை ஏற்றுக்கொண்டீங்க, என்னை ஊக்குவிச்சீங்க, என்னை ஆயராக ஏற்றுக்கொண்டீங்க, என்னுடைய செய்திகளை நீங்க கேட்குறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னை ஊக்குவிக்கிறது, அது வந்து இன்னும் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு ஒரு சான்றாக இருக்கிறத நான் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தவங்க, ஃபர்ஸ்ட் இ என்னதுங்க, ஈக்குவாலிட்டி அண்ட் எம்ப்ரேஸ். ரெண்டாவது இ வந்துடுங்க,
என்கரேஜ். இப்போ மூணாவது கடைசி ஈக்கு நம்ம போவோம். அது லூக்கா 14ஆம் அதிகாரம் 15லிருந்து 24 முறை. அதில் ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது 15 முதல் 24 முறை. அதில் ஒரு ஒரு எஜமான் இருக்கிறாரு. அந்த எஜமான் வந்து பெரிய பந்தி வந்து ஆயத்தப்படுத்திக்கிறாரு, நிறைய பேர்த்த கூப்பிட்டுருக்காரு. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெட்டிங்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, வீடு வீடாக போய் இன்விடேஷன் கொடுக்குறோம். அவங்க கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அவங்க வந்து வராங்களா இல்லையான்னு சொல்லி போய் அழைப்பாங்க. திரும்ப 2வது முறை போய் அழைப்பாங்க. அந்த காலத்தில் யூத கலாச்சாரத்தில் 2வது முறை போய் அழைப்பாங்க. அப்போது வந்து அழைக்கும் போது அவங்க வரதும் வராதும் அவங்களுடைய ஒரு விருப்பம். அப்போ இருக்கும்போது அவங்க வரமாட்டேன்னு சொல்லி 3 பேர் சாக்கு சொல்கிறாங்க. 18வது வசனம் யாராவது படிங்க. இது வந்து ஒரு நியாயமான ஒரு ரீசனுங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு இடம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சிட்டிக்குள்ள இடம் வாங்குறோம்னா நம்ம வீடு கட்ட போகிறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நிலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கல்லா பெரிய கருங்கற்கள் எல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வீடு கட்ட முடியுங்களா? அந்த கல்லை இடித்து போடணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த கல்லெல்லாம் இடிச்சதுக்கப்புறம் தான் அந்த வீடே கட்டுறதுக்கு ஒரு அஸ்திபாரம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பார்க்காமே நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி தான் இவன் சொல்கிற ரீசன் வந்து பற்றி இருக்கிறது. அடுத்த ரீசன் பார்ப்போம். 19வது வசனம். 5 மாடுகளை வாங்கக்கூடிய ஒரு நபராக இருந்த இஸ்ரேல் கலாச்சாரத்தில் அவன் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக தான் இருக்க வேண்டும். அது சோதித்து பார்த்து தான் வாங்குவாங்களே. இப்போ நம்ம கார் வந்து வாங்க போகிறோன்னா கார் எப்படி இருக்குன்னு சொல்லி ஷோரூமில் போய் பார்த்துட்டு அது விசாரித்து இது எவ்வளோ மைலேஜ் தருது, இது பெட்ரோல் எவ்வளோ தூரம் கொடுக்குது, இந்த கார் எவ்வளோ கெப்பாசிட்டி, எத்தனை பேர் போகலான்னு சொல்லி நம்ம விசாரிச்சு தானே வாங்குவோம். நம்ம கண்ணு மூடி வாங்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் இவன் சொல்கிற ஒரு சாக்கு இருக்கிறது. 3வது, இவன் வந்து பெண்ணை விவாகம் பண்ணினேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்க மாதிரி அவன் சொல்லலை, விவாகம் பண்ணினேன் இருக்கு. இதனால என்ன வர முடியாதுன்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்றான். இதனால கோபப்படைஞ்ச அந்த எஜமானன் 21வது வசனம். யாரை கூட்டு வரணுங்க? வீதிகளில் தெருக்களிலும் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானரையும் குடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா. இந்த தேவனுடைய அழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருளில் நடவாமல் ஒளியில் நடக்கின்ற மக்களாக இருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்தவர்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா? இப்போ வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு நம்ம போகிறதும் போகாது யார் கையில் இருக்குங்க? நம்ம கையில் தான் இருக்குது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரிச்சாரு. அந்த மரிச்சதை ஏற்றுக்கொண்ட நாம அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது. என்ன பண்ணுங்க? அவருக்கான பணிகளை செய்ய வேண்டும். இங்க சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறன் வாய்ந்த அந்த நண்பர்கள் இங்கே நம்ம இருக்காங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்காக ஏதாச்சும் உழைக்க வேண்டும், அவருக்காக செய்ய வேண்டும். ஏன்னா அன்பு செலுத்திய மனிதன் யாருங்க? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அளவில்லாத அன்பு செலுத்தி இருக்கிறார். அந்த அன்பை புரிந்து கொண்ட மக்கள் என்ன பண்றாங்க? அவர் கூப்பிடும் போது வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அது என்ன சொல்றாரு? 23வது வருஷம் கடைசி பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய கிட்ட நம்ம வரும்போது நம்ம வாழ்க்கை செழிப்பாக மாறுகிறதா பார்க்குறோம். ஒதுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்க மக்கள் அவங்களை வந்து எஜமான் வந்து கூப்பிடும்போது அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களை வைத்து அவர் வந்து அந்த பந்தியை வந்து என்ன பண்ணுறாருங்க? முடிச்சிடுறாரு. சாப்பாடு செய்து எல்லாத்தையும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்க எல்லா உணவுகளையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் முடிக்கிறதா வந்து பார்க்குறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம எப்படி வந்து மற்றவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கோம், நம்ம ரெஸ்பான்சிவாக எப்படி இருக்கோம்? இன்னைக்கு ஆலய ஆராதனை 9 மணிக்கு எத்தனை பேர் வந்தீங்க? இது ஏன் நான் கேட்குறேன்னா, இன்னைக்கு ஒரு வழிபாடு முறையை நம்ம பின்பற்றணும் இல்லைங்களா? அது வழிபாடு முறையை பின்பற்றும் போது எத்தனை பேர் இருந்தீங்க? அந்த வழிபாட்டு முறைமை இருக்க வாக்கியங்களை நீங்கள் படிச்சீங்களா? அதில் இருக்க வாக்கியங்கள் எவ்வளோ அர்த்தமுள்ள ஒரு வாக்கியங்கள். இதை நான் கடவுளுடைய ஞானத்தால் நான் வந்து நானே வந்து வடிவமைச்சேன் அந்த இதை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சில காரியங்கள் நம்ம இழந்து போகிறோம். நம்ம வந்து அற்பமாக எண்ணி விடுகிறோம். நம்ம தேவன் நம்மளுக்கு ஈவாய் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம அற்பமாக எண்ணும் போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து மிஸ் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் சீக்கிரமாக 9 மணிக்கு ஆலயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த வழிபாட்டு முறைமையானது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த வழிபாட்டு முறைமை முடிஞ்சு போச்சு.
இனிமேல் வரப்போறதெல்லாம் நம்ம எப்பவும் வழிபடுகிற அந்த வழிபாடு முறைமை தான். ஸோ வாய்ப்புகள் என்னங்க, ஒரு முறை தான். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே அது நல்லா இருக்கிற மக்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டாங்க. ஆனால் இதே கஷ்டப்படுகிற மக்கள் என்ன பண்ணுறாருங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் எங்கே போகிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதை பார்க்குறோம். உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்கீங்க. என்னை மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் கிடையாது. உடல் அளவில் நீங்கள் கஷ்டப்படுறவங்க கிடையாது. நானே 8:30 இந்த ஆலயத்துக்கு வர முடியுமானால் நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் இந்த ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வரணுங்க? அட்லீஸ்ட் ஒரு 8:45 வர வேண்டும். ஏன்னா அழைப்பு ஒரு முறை தான். எஜமானன் அழைச்சிக்கொண்டே இருக்கிறார், எப்பவுமே அழைக்க மாட்டார். அந்த கேட்டை மூடிடுவாங்க. கேட்டை மூடிட்டாங்கன்னா ஒரு காலத்தில் அந்த கேட்டு மூடப்படும். அப்போ பல்லோக ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் போகணும்னு நினச்சா கூட என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. உங்களுக்கு அந்த அழைப்பு கொடுத்து நீங்கள் நிராகரிச்சிட்டிங்கன்னா மற்றவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உள்ளே வருவார்கள். அவங்க வரும்போது இந்த தேவனுடைய ராஜ்யத்தை போவார்கள் என்பதை நம்ம இந்த பகுதியிலிருந்து பார்க்கிறோம். இந்த மூன்றாவது இருக்கிற பார்த்தீங்கன்னா என்ரிச், அதாவது வாழ்க்கையை செழிக்க செய்வர்களாக இருக்க வேண்டும். மற்றவங்களுடைய வாழ்க்கையை நம்ம செழிக்க செய்ய வேண்டும். எப்படி? அவங்களை ஊக்கப்படுத்துவதன் மூலியமாக, அவங்களை கௌரவப்படுத்துவதன் மூலியமாக, அது மட்டும் அல்லாமல் அன்போடும் அரவணைப்போடும் சமத்துவத்தோடும் நம்ம மற்றவர்களை நடத்தும் போது நம்ம என்ரிச் செய்வர்களாக இருக்கிறோம். நம்ம என்ரிச்னா என்னங்க, வாழ்க்கை செழிக்க செய்கிற நபர்களாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். நம்ம கடைசியாக ஒரு ஸ்டோரி நான் முடிக்கலான் இருக்கேன். ஜோசப் ஸ்கிரீவன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்கிறார். ஜோசப் ஸ்கிரீவன், அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. ஜோசப் ஸ்கிரீவன் 1819ஆம் ஆண்டு அயர்லாந்து தேசத்தில் பிறக்கிறார். அயர்லாந்து தேசத்தில் பிறந்து அவர் சாதாரண குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட நல்ல ஒரு திறமை இருக்கிறது. கவிதை எழுதுகின்ற ஒரு திறமை இருக்கிறது. நல்ல பாடல்கள், நல்ல இதெல்லாம் எழுதுகின்ற ஒரு திறமைகள் அவருக்குள்ளாக இருக்கிறது. அப்போ இருக்கும்போது அவர் நிறைய பாடல்கள்லாம் ஏற்றுறாரு. அவர் வாழ்க்கையில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம் நிச்சயிக்கப்படும் போது 1844ஆம் ஆண்டு அந்த திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்க பெண் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த தண்ணீருடைய அந்த குளிர்ச்சியினால அந்த பெண் என்ன ஆயிடுச்சுங்க, உடம்பு சரியில்லாமல் போய் அந்த பெண் மரித்து போனாள். இதனால வாழ்க்கையில பெரிய துன்பத்துக்கு ஆளானாள், மன வருத்தத்துக்கு ஆளானார் அந்த ஜோசப் ஸ்கிரீவன். ஆனால் அவர் ஒருபோதும் தளர்ந்து போகவில்லை. ஏனென்றால் அவர் கூட யார் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால அந்த ஒரு பாரத்தின் மத்தியிலும் அவரை பின்பற்றுவதற்கான ஒரு வாஞ்சை அவருக்குள்ளாக இருந்திருது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, அவர் அயர்லாந்துலேருந்து கனடாவுக்கு வந்துடுறாரு. கனடாவுக்கு வாழும்போது அவங்க அம்மா இப்போ அயர்லாந்து தேசத்தில் இருக்காங்க. அவங்க அம்மா இந்த பையனோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை தேற்றுவதற்காக ஒரு பாடலை எழுதுகிறார். அந்த பாடல் யாருக்காச்சும் தெரியுங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் நம்ம அடிக்கடி நம்ம பாடுவோம். நம்ம பாமாலையிலையும் அந்த பாடல்கள் இருக்கிறது. அர்த்தமுள்ள பாடல், பாவ சஞ்சலத்தை நீக்க பாவ சிநேகிதனதா உண்டோ. இந்த பாடலை நாம் அனைவரும் இப்போ சேர்ந்து பாடுவோம். அந்த ஒரு பாடலை அவர் இயற்றும் போது அவங்க அம்மாவை தேற்றுவதற்காக அவர் அந்த வழி விட்டு போகவே இல்லை. உலக பிரகாரமான ஒரு சந்தோஷங்களை அவர் நாடி போகாமல் அவர் யாருக்கிட்ட நாடி வந்தாங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனத்தில் வரும்போது அவர் இந்த பாடல்களை ஏற்றுகிறார். இந்த பாடலை பாடும்போது நிறைய பேர்த்துக்கு அது என்னவா இருக்குங்க, ஒரு மனசை ஆறுதல் படுத்துகின்ற, ஒரு சமாதானத்தை தருகின்ற ஒரு பாடலாக அது திகழ்கிறது. நம் அனைவரும் அந்த ஜெப நிலையிலே அந்த பாடலை நாம் பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதரதா உண்டோ என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அந்த கருத்து நம்ம பாடும்போது அந்த பாடல் வரிகளை நாம் உணர்ந்தவர்களாய் பாட வேண்டும்.
இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இந்த மாற்றுத்திறன் நண்பர்களின் ஞாயிறில் நம்ம கற்றுக்கொண்ட 3 காரியங்கள் என்னங்க? 3 ட்ரிபிள் இ படித்தோம் இல்லைங்களா? ட்ரிபிள் இ கோர்ஸ் எல்லாருமே நம்ம இன்னைக்கு படிச்சிட்டோம். நீங்கள் எந்த இன்ஜினியரிங் போகாமே ட்ரிபிள் இ கோர்ஸ் முடிச்சிட்டீங்க. அதுக்கு கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அது முதல் இ என்னதுங்க? ஈக்குவாலிட்டி அண்ட் எம்ப்ரேஸ். இரண்டாவது என்னதுங்க? என்கரேஜ். மூன்றாவது என்ரிச். நீங்கள் மறந்துடாதீங்க. ஈக்குவாலிட்டி அண்ட் எம்ப்ரேஸ், அடுத்தது என்கரேஜ் அண்ட் தென் என்ரிச். அது தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் சமத்துவம் மற்றும் அரவணைப்பாளர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊக்கப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை செழிக்க செய்வதாக இருக்க வேண்டும். அந்த ஊக்கப்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை ஊக்கப்படுத்துவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அடுத்த ஒரு 2 காரியம் நம்ம கற்றுட்டோம் இல்லைங்களா? என்ன காரியங்க? மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களை ஒரு பொருளாக பார்ப்பதை தவிர்த்தல் வேண்டும். அவரோட அன்போடும் கருணையோடும் நீங்கள் போய் உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதை கேட்டுருங்க. கேட்டுட்டு அப்போ அவங்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நம்ம அப்புறம் போகிறது நல்லது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை வந்து அது மாற்றும். நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறது வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அது நிலக்குள்ளேயே செய்யுது. நான் பர்சனலாக அது வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அது வந்து என்ன பண்ணுங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் என்ன பண்ணுங்க, அது சொல்லித்தர வேண்டும். இரண்டாவது காரியம் என்னதுங்க? ஊக்கப்படுத்துதல். நம்ம எப்படி ஊக்கப்படுத்துது நான் சொன்னேங்க? கிறிஸ்துக்குள்ளா ஊக்கப்படுத்தும் போது நம்மளுடைய மனநிலைகள், அது மட்டும் அல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ், இன்க்ளூசிவிட்டி. அதாவது அந்த நம்ம ஏதாச்சும் கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா, இந்த ஆலயம் நம்ம கட்டும்போது மற்ற ஆலயம் சார்ந்த பல பணிகள் நம்ம செய்யும் போது எல்லாரும் உள்ள வருவதற்கான ஒரு இடமாக இருத்தல் வேண்டும். அது நீங்கள் முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் எங்கே ஆலயம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டாலுமே இந்த ஒரு வாக்கை நீங்கள் வைங்க. எல்லாரும் அந்த ஆலயத்துக்குள்ள வர வேண்டும். மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களும் அந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏப்ரல் மாதத்தில் அந்த பெரிய வெள்ளிக்கு முன்னாடி வருகிற அந்த புனித வாரத்தில் ஒரு புதன்கிழமை வந்து நம்பியூர் ஆலயத்துக்கு என்னை அழைச்சிருந்தார்கள். நம்பியூர் ஆலயத்துக்கு போகும்போது அங்கே வந்து செய்தி கொடுக்க வேண்டும். புனித வாரத்தில் அந்த புதன்கிழமை செய்தி கொடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் புனித வெளியிலையும் ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த ஆலயத்துக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய், அது மறந்துடுச்சு எப்படி போனது, அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னே மறந்துட்டேன். நானும் அந்த ஐயர் ஃபோன் பண்ணும்போது நான் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த புனித வாரத்தில் அந்த புதன்கிழமை போகும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. நான் சீக்கிரமாக போயிட்டேன் நல்ல வேலைக்கு. என்னென்னா அந்த ஆலயம் வந்து 2வது மாடியில் இருக்குது. அது ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். அந்த ஆலயம் வந்து 2வது மாடியில் இருக்குது. அது ரேம்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேம்ப்பு இவ்வளோ பெரிய ரேம்ப், இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கிற ரேம்ப், அதில் ஏறவே முடியாது. அதில் வந்து மேலே சறுக்கிட்டு வேணால் வரலாம். ஆனால் ஏறி போகிறது பார்த்தீங்கன்னா மலை ஏறுற மாதிரி ஏறி போகணும். ஸோ அப்படி அந்த வடிவமைக்கும் போது நம்ம திறமையாக வடிவமைக்க வேண்டும். நம்ம தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்க்ளூசிவ்னஸ்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு வருகிற பிரகாரமாக நம்ம கட்டுகின்ற சபைகளோ அல்லது மண்டபங்களோ எல்லாமே அப்படி இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து அதுக்காக நம்ம செயல்பட அழைக்கப்படுகிறோம். இந்த ட்ரிபிள் இ கோர்ஸையும் மறந்துடாதீங்க. இந்த மாற்றுத்திறன் வாய்ந்த நண்பர்களை நம்ம எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சின்ன 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நிலைத்திருக்க செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரமத்தகப்பனே, இந்த அருமையான காலை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் வந்து
குறிப்பாக இந்த சிறப்பு ஞாயிறு ஆராதனை கலந்து கொள்ளாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மாற்றுத்திறன் நண்பர்களின் வாழ்வை மையமாக வைத்து வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஞாயிறு ஆராதனையில் அவர்கள் வாழ்வை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதுக்கு தந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களை அன்புடனும் கௌரவத்துடனும் அரவணைப்போடும் நாங்கள் நடத்துவதற்கு நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அவர்களை ஆண்டவரை நாங்கள் செழிக்க செய்வதற்கு எங்களுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்துங்க சுவாமி. நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து உங்களுடைய பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றுவர்களாக இருக்க எனக்கு பலன் பெற வேண்டுமா கேட்கிறோம். கேட்ட சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இவை அனைத்து மறுமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன்.